வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். ரோஸ் கலர் செம்பருத்தி, மஞ்சள் கலர் செம்பருத்தி, இதில் ஒரு மஞ்சள் கலர் இருக்காங்க, அறுவடை பண்ணிக்கலாம். சாதா ரோஸ், இதெல்லாம் பழைய பூ தான். இங்கே ஒன்று இருக்காங்க. பன்னீர் ரோஸ் பாருங்கள், தளிர் சூப்பராக எடுத்துகிட்ருக்காங்க. அன்றைக்கி காட்டினப்போ கம்மியாக இருந்தாங்க, அப்போ தான் லைட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 4-5 நாளைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு இலைங்கெல்லாம். பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டு இவ்வளோ தளிர் வந்திருக்காங்க. நல்லா இருக்குங்களா? இந்த குட்டி ரோஸில் ஒரு பூ பூத்துருக்காங்க. சாதா ரோஸ், முல்லைச்செடி இருவாச்சி மல்லி இல்லை, இது ஜாதி முல்லை, மாற்றி சொல்கிறேன். ஜாதி முல்லையில் இருக்கிற பூ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். இது வந்து திங்கக்கிழமை வீடியோ. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க. கீழே இருக்கிற ஜாதி முல்லையும் பூத்துட்டு தான் இருக்காங்க நிறைய பூ. நேற்று பறிக்காத பூவெல்லாம் தானே உதிர்ந்து போயிட்டுருக்கு. முல்லைச்செடி இதுலேயும் பாருங்கள் எத்தனை அரும்பு சூப்பராக இருக்காங்க. நேற்று அறுவடை பண்ணலைங்களா, ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிடல, அதனால் பூ பறிக்கலை. அதனால் பாருங்கள் எவ்வளோ பூ கீழே கொட்டிகிட்ருக்காங்க. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பூத்தது மாதிரி தான் பறிச்சிட்ருக்கேன். மொட்டுக்கள் அப்படியே தான் இருக்காங்க. ஆரஞ்சு கலர் செம்பருத்திலே இப்போது மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க. இது நேற்று விட்ட பூ. ஃபுல்லாக பறிச்சிட்டேன், கீழே இருக்கிற பூவை எடுக்கலை, ஈரமாக இருக்குது. நைட்டு மழை வந்துச்சிங்க. பேபி செம்பருத்தி இன்றைக்கி ஒரு பூ தான் பூத்துருக்காங்க. இது நேற்று விட்ட பூ. காஷ்மீர் ரோஸும் தளிர் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க. இதில் ஒரு 2 பூ இருக்குது. தண்ணி நிற்கிது பாருங்கள். நைட்டு வந்துச்சுங்க, ஜாம் இருக்கும், ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னீர் ரோஸ் பாருங்கள், கீழேருந்து தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பராக கழுநீர் தண்ணி 2 டைம் கொடுத்துருக்குங்க. அத்திப்பழம், ஸ்வீட் லெமனு. இந்த பன்னீர் ரோஸும் பாருங்கள், மேலோட கட் பண்ணி விட்ட ஒரு பூ இருக்குது, அது ஒன்றும் பூக்கலை. செவந்தி எல்லாம் சூப்பராக இருக்காங்க. இதில் வச்ச அந்த மஞ்சள் கலரு செவந்தி நல்லா தளிர் எடுத்துருச்சு. இது மாற்றி வைக்கணும். மண்கலவை எல்லாம் எருவெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொக்கோபிட்டு எருவு அப்புறம் பழைய மண், இது மிக்ஸ் பண்ணி செடிங்க வைக்கணும். இந்த செவ்வந்தி வைக்கணும். இன்றைக்கி டேபிள் ரோஸ். கொய்யாக்காய் எத்தனை பிஞ்சு இருக்குது. ட்ராகன் பழ செடியும் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்ருக்காங்க. அடினியம்,
இதில் போட்ட தட்டை பொரியல் தட்டைக்காயும் பாருங்கள், ஒரு 6-7 விதை முளைச்சிருக்காங்க. சூப்பராக போதுமானது. இது காய் கொடுக்கும் நிறையா. இந்த டேபிள் ரோஸில் இருக்கிற பூவும் பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி பூத்த பூ மாதிரி தான் பறிக்கிறேன். இந்த முள்ளு கத்திரி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். நடுவில் இருந்தால் வர தண்ணி ஊற்றுறப்பெல்லாம் குத்துது. எவ்வளோ டேபிள் ரோஸ் பாருங்கள், சூப்பராக பூத்துட்ருக்காங்க. இங்கே இந்த மாதுளம் செடிக்கு ஓரமாக வச்சுட்டேன். மாதுளம் செடியில் பிஞ்சியெல்லாம் பெருசாகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 2 காய் இருக்குது, ஆனால் பறிக்க முடியாதுன்னு முத்தணும். செவன்டே ரோஸ், ரெட்டு கலர் செம்பருத்தி, இது நேற்று விட்ட பூவுங்க, அதனால் இது பறிக்கல. பாரிஜாதம், பன்னீர் ரோஸ், ரெட் ரோஸ் மொக்கா இருக்குது. இருவாச்சி மல்லி, கத்திரி செடி, புடலங்காய் கொடி சூப்பராக பாருங்கள் மேலே போயிட்டுருக்கு. திராட்சை கொடி 2 விட்ருக்கேன். 2 கொடி மாத்திரம் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. இந்த அடுக்கு மல்லியும் பாருங்கள், முட்டுக்கள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக முட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க. செடியும் சூப்பராக செழிப்பாயிருச்சு. கழுநீர் தண்ணி 2 டைம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாங்க. ஒரு ஓரமாக நகர்த்தி விட்டுறலாம். கத்திரிக்காய் அன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு போனது இன்றைக்கி காலையில் தான் செஞ்சேன். பருப்பு சாம்பார் தான் வச்சேன். பாசிப்பருப்பில் கத்திரிக்காய் அறுத்து போட்டு சாம்பார் வச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைமு இந்த பட்டாவரை நல்லா கட் பண்ணி விட்டேன். அந்த நீட்டிகிட்டு இருந்ததை தான் அந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். சரி, இது எடுக்கலை. அஸ்வினி பூச்சியும் மழை பெஞ்சதுக்கு இவ்வளோ போயிடுச்சிங்க. இல்லை, இந்த அவர் கொடியும் பாருங்கள், கொடி இல்லை செடி அவரை, அதுவும் சூப்பராக பூ எடுத்துட்ருக்காங்க. கத்திரிக்காய், வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு எனக்கு பருப்பில் போடுறக்கு அளவுக்கு கத்திரிக்காய் கிடச்சிட்ருக்காங்க. ஒரு 4-5 செடி வச்சா கூட போதும். கத்திரிக்காய் குழம்புக்கு கிடைப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். காய்கறி கம்போஸ்ட்டு, கழுநீர் தண்ணி இது மாத்திரம் கொடுத்தாவே சூப்பராக வரும். நிறைய எருவு சத்துக்கள் எல்லாம் கொடுக்கணுன்றதே இல்லை. ஃபஸ்ட்டு செடி வைக்கிறப்ப மாத்திரம்தான் நான் கொக்கோபீட்டு, எரு, ஆட்டோட தொழு உரம் இல்லைன்னா மாட்டோட தொழு உரம் இந்த மாதிரி கொடுப்பேன். மற்றபடி செடி வச்சதுக்கப்புறம் வந்துகிட்ருக்கிறப்ப இந்த எருவு தான் கொடுப்பேங்க. இந்த கழுநீர் தண்ணி, காய்கறி கம்போஸ்ட் இதை தான் கொடுப்பேன். இதெல்லாம் பிஞ்சு நிறைய இருக்குது. பூ எடுப்பாங்க, மழை வருது இல்லைங்க, மறுபடியும் பூக்கள் எடுப்பாங்க. கழுநீர் தண்ணி கொடுத்துருக்கு.
பூக்கள் எடுப்பாங்க. கொத்தவரங்காயும் ஒவ்வொரு பிஞ்சு பிடிச்சிட்ருக்காங்க. இந்த கத்திரி செடியில் இருக்கிற காயை ஒன்று மாத்திரம் பறிச்சுக்கலாங்க, அதெல்லாம் பிஞ்சு. இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்த பிடிச்சிட்ருக்காங்க காய். இது செடி, இது என்ன கத்திரின்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்த பிடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஒரு காய் பழுக்கறக்குட்டு விதை சேகரித்து வச்சுக்கலாம். இந்த பழுத்த இலையெல்லாம் இப்படி கிள்ளி விட்டுருலாங்க, ஏன்னா சத்துக்கள் எல்லாம் அதே இழுத்துட்ருக்கோம், அதுக்காக தான். அப்புறம் இந்த வரிக்கத்திரியெல்லாம் நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தரோட காக்கெல்லாம் கத்திரிக்காய் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு. என்னோடய சேனல் பிடிச்சின்னா செல்வி விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.